கொஞ்சம் சொல்லலாம் நேரம் நானே மைக் கம்மியாக போட்டிருக்கேன். சரி, சும்மா சைடில் படிமா ஒயிடாக தான் எடுப்போம். எங்கே போய் சென்று இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் ஆகிய பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடு திருநெல்வேலியிலே சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நேற்று பாராளுமன்றத்தை முடித்துவிட்டு காலையில் கொச்சினில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு இங்கே வர வேண்டும் என்று ஆர்வமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும், இனி வருகின்ற காலங்களில் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக அண்ணன் EPS தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பது எல்லோருக்கும் தெளிவாக இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது. கிட்டத்தட்ட 40,000 பேர்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இனி இதுபோன்று 7 இடங்களில் இதுபோன்று மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற உள்ளோம். அது நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு நிச்சயமாக 2026 ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தலாகத்தான் இருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் அந்த 7 இடத்துக்கு நீங்கள் எங்கெல்லாம் அதான் முதல்ல இந்த பகுதியில் மொத்தம் 39 பாராளுமன்றம் இருக்கிறது. இன்றைக்கு 5 பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். அடுத்தது மதுரை மற்றும் கோயம்புத்தூர், திண்டிவனம், சென்னை ஆகிய இடங்களிலும் நடத்த இருக்கிறோம். புதுசாக வந்து வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வரக்கூடிய நபர்கள் இந்த தேர்தலுக்கு அந்த மாதிரி இன்றைக்கி கூட இல்லை, இன்றைக்கி கூட முன்னாள் ஒரு வெகு காலமாக திமுகவிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பணிபுரிந்த ஒரு மூத்த அவருடைய தொடர்பாளராக இருந்தவர்கள் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் முக்கியமானவர். இன்றைக்கி கட்சியிலே வந்து அமித்ஷா அவர்கள் முன்னிலே சேர்ந்திருக்கிறார்கள். ஏற்கனவே என்னுடைய முன்னாலே இன்றைக்கி கஸ்தூரி நடிகை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொருவராக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் கோயில்பட்டியில் போட்டி போட போறீங்கன்னு ஒரு பேச்சு போடுறீங்களா? போடலையா? நான் கோயில்பட்டியில் போட்டியிடவில்லை. எந்த தொகுதி நான் சொல்கிறேன். எனக்கு தான் திருநெல்வேலி இருக்குது. இல்லை 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 சொல்லி கொஞ்சம் ஒரு விஷயம் கம்பெனி விஜய் வந்து ரொம்ப இதாக சொல்லியிருக்காப்புல நிறைய யாருங்க விஜய் நடிகர் கொடுக்கல இல்லாத இல்லை இல்லை அப்போ கண்டிப்பாக பண்ணேன் சார். மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்தில் வந்துட்டு போனதுக்கப்புறம் எழுச்சி மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு? இல்லை, நீங்கள் ஏற்கனவே அவர்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசி போகிறோம். அதை விடவும் இப்போ எழுச்சி அதிகமாக இருக்கிறது. விஜய் பற்றி சொல்லியிருக்கோம். இல்லை, அன்பு தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. நாங்கள் மக்கள் சேவை செஞ்சிட்ருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக நாங்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை. எங்களுக்கு பெரிய கட்சி பாஜகன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் வரக்கூடிய தேர்தலில் போட்டின்றாரு. நிச்சயமாக இருக்க முடியும். 1600 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் 1600 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறோம். 330 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறோம். யார் பெரிய கட்சி, யார் சின்ன கட்சி சொல்லுதலே ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்லை. ஒருவேளை அவர் சொல்லலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக ஆக்கணும். இவங்க யாராவது ஒரு ஆளுநர் ஆக்க முடியுமா? இன்றைக்கி மறைந்த எல கணேசன் அவர்கள் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராக இருந்தாங்க. நாகாலாந்து கவர்னராக இருந்து சுதந்திர தினத்தன்று அவங்க மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரி பதவியை இன்றைக்கி திமுகவில் யாராலும் கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சா கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கி தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழர் நலன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு தமிழரை பாரத நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் இன்றைக்கி அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக அறிவிச்சிருக்காங்க. யாராவது ஆக்க முடியுமா? இவங்க யாரை எதிரிங்காங்க, யாரை போட்டின்றாங்க? சிந்தித்து பார்த்து சொல்ல வேண்டாமா? சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு பாஜக தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும்? திமுக அரசுக்கு நீங்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி வியூகம் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக நாங்கள் வந்து திரு EPS அவர்களை நாங்கள் அமித்ஷா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசி எடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொன்றாக வந்து பிஜேபி வந்து ஒன்றுமே பண்ணலை, மீனவர்கள் பண்ணலை, அந்த கட்சி அதாவது 2004 2014 வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாங்க? எத்தனை பேர் சொட்டு கொல்லப்பட்டாங்க? எத்தனை பேர் செத்தார்கள்? 2014 இன்னைக்கு 2020 வரைக்கும்
ஒருத்தரையாவது சுட்டு கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? சரி, திமுக தேர்தல் அறிக்கையில் 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்களே, அவங்க செஞ்சுருக்காங்களா? 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி, பெண்களுக்கு வீடு கட்டி கொடுப்போன்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்புலேயே முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க. செஞ்சாங்களா? 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 மாதம் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க அவங்க? அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதெல்லாம்.